ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லோவட்டோ கேஸ் கிட்டில் வரக்கூடிய சோக் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மழை காலங்கள்னாலே மேக்ஸிமம் வந்து கேஸ் கிட்டை பொறுத்தவரை சோக் ரொம்ப முக்கியம். நம்ம பைக்கில் எப்படி சோக் போட்டால் மழை காலங்களில் ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் மழை காலங்களில் கேஸ் கிட்டு மாட்டியிருக்க வண்டிக்கு சோக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம ஆல்ரெடி வந்து இதே மாதிரி எலக்ட்ரானிக் கிட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிட்டில் பார்த்திங்கன்னா சோக் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்டராக தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்னென்ன எதுன்னு சொல்லியிருக்கேன். இது நான் பேக் சைடில் இருக்க போல்ட் வந்து வண்டி பாடி கூட மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. 17 mm போல்ட்டு இல்லை 19 mm போல்ட்டு. இந்த போல்ட்டை லூஸ் பண்ணிட்டாலும் இந்த கிட்டை தனியாக எடுத்துடலாம். இந்த த்ரெட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதான் நம்மளுக்கு கேஸ் ஃப்ளோ, அதாவது டேங்கில் இருந்து வரக்கூடிய இன்புட்டு த்ரெட்டு. இது வழியாக தான் கேஸ் உள்ளே போகும் வேப்பரேட்டருக்கு. இது பார்த்திங்கன்னா கேஸ் அவுட் ஆகக்கூடிய எண்டு. இந்த நாபு பார்த்திங்கன்னா கேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாபு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூலண்ட் டியூப்பு இன் ஆகக்கூடியது. இது கூலண்ட் அவுட் ஆகக்கூடியது. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதாவது கேஸோட ஃப்ளோவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அவுட்புட் ஃப்ளோவை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது இது. இப்போ இது என்ன டியூப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேக்கம் டியூப்பு. ஆல்ரெடி இந்த கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும், அதே நேரத்தில் வேக்கம் பண்ணி தான் மெயினான அவுட்புட் கேஸோட அவுட்புட்டை நம்ம இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை பண்ணக்கூடியது வேக்கம் கிட் அப்படிம்பாங்க. இது என்ன போல்டு அப்படின்னா ட்ரெயின் போல்டு. இது வந்து வீட்டு சிலிண்டர் அடைக்கிறவங்க கண்டிப்பாக 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணணும். இந்த ட்ரெயின் போல்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ட்ரெயின் போல்ட் வந்து வண்டி ரன்னிங்கில் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தான் இதை ரிமூவ் பண்ணி அதில் உள்ள ஆயிலை ஃபுல்லாக வெளியே எடுக்க முடியும். மற்றபடி இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி உள்ள டயப்ராம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லியும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா நம்ம சோக் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லொவாட்டோ கிட்ட பொறுத்தவரை இதில் தான் இருக்கும். இது வந்து மேனுவலாக நம்ம சோக்கை ப்ரெஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இது. இதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சோக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இதை கலத்தி அந்த சோக்கோட நீடில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிற பாருங்க. இதை கலத்துறது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஜஸ்ட் வந்து இதை ரொட்டேட் பண்ணால் ஈஸியாக கலத்திடலாம். வண்டி வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் கேஸில் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எலக்ட்ரானிக் சப்ளை எல்லாமே ஒர்க் ஆகி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நல்லா சூடான தண்ணி வெந்நியை வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த கிட்டில் ஊற்றிட்டிங்கன்னா போதும். இதில் கழிவு அந்த கேஸோட கழிவு எதுவும் இருந்துச்சுனாலும் அது மெல்ட் ஆகி கீழே போயிடும். கேஸ் ஃப்ளோ நம்மளுக்கு கிடச்சிரும், வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். மேக்ஸிமம் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் நல்லா ஓடிட்டுருக்க வண்டி திடீர்னு நிற்கு கேஸில் அப்படின்னா நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டு நம்ம போல்ட் நட்டெல்லாம் கலத்தி நம்ம க்ளீன் பண்ணிட்டால் போதும். இந்த மாதிரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக நிறைய போட்டிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். இப்போ இந்த சோக் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் 12 volt நெகட்டிவ் எண்டு கிடச்சிதுன்னா இந்த சோக் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சோக்கோட கண்ட்ரோல் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உள்ள டேஷ்போர்ட்டில் இருக்கும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஆம்னியில் வந்து நம்ம சோக் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்க பாருங்கள். இதுதான் சோக் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கணும். இது மாதிரி கேஸ் ஃப்ளோ சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்கல அப்படின்னா ஒன்று லைன் கட் ஆகிருக்கணும், அப்படி இல்லைன்னா சோக் வந்து ஃபால்ட்டாக இருக்கணும். இந்த சோக் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த உள்ளே வரக்கூடிய டயப்ராம் வந்து அந்த நீடில் மாதிரி இருக்கிற அமைப்பு, பிஸ்டன் மாதிரி இருக்கிற அமைப்பு வந்து உள்ளே தள்ளும். அப்போ வந்து கேஸ் ஃப்ளோ வந்து இது வழியாக வெளியே போகும். இதுதான் இதோட சோக்கோட வேலை. உள்ளே அமைக்கி கேஸை கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே விட்றது தான் சோக்கோட வேலை. இப்போ காமிக்கிற பாருங்கள், இந்த நீடில் மாதிரி இருக்குது. நம்ம மேனுவலாக அமுக்கும்போது இப்படி வெளியே போதா ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன் மூலமாக நான் காமிச்சிருந்த மேலே அந்த பட்டன் அமுக்கும்போது சப்ளை இதுக்கு 12 volt கிரவுண்டு கிடைக்கும்போது இது ஒர்க் ஆகும். இப்போ இது மேனுவலாக உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சோக்குக்கு வந்து நெகட்டிவ் எண்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பாசிட்டிவ் எண்டு கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எண்டு கொடுக்க பாருங்கள். பாசிட்டிவ் எண்டு கொடுக்கவும் உங்களுக்கு தெரியும் இந்த நீடில் வந்து முன்னாடி வந்திருக்கும். நெகட்டிவ் எண்டு பாசிட்டிவ் எண்டு கொடுத்தா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேஸோட சோக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த பிஸ்டன் வந்து இந்த சைடு வெளியே வந்துடும். இதுதான் இந்த சோக்கோட ஃபங்க்ஷன். நிறைய வண்டியில் வந்து கடை இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா சோக்குக்கு வந்து சப்ளை சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ அந்த சோக்கை வந்து சிம்பிளாக நம்ம மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மேனுவலாகவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேனுவலாக செக் பண்ணுறது இந்த மாதிரி தான் கலத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்து சோக்கோட பிஸ்டன் வந்து இங்கே வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதே மாதிரி மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு போட்டு செக் பண்ணிக்கலாம். மீட்டரில் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மோடில் போட்டுக்கணும். கண்டினியூட்டி மோட்னால் அந்த பஸ்ஸர் சவுண்டு கேட்கலாம் அந்த மோடு.
இந்த சவுண்டு போடும்போது இதோட வேல்யூ வந்து சீரோவாகவும் வரக்கூடாது, ஒன்றாவும் வரக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா சீரோவாக வந்துச்சுன்னா எந்த கண்டினியூட்டியும் இல்லை அப்படின்னு டைரக்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நான் இதில் 2 ப்ரோப்பையும் வைக்க பாருங்கள். ஏதோ ஒரு வேல்யூ வரணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த காயில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஒன்றுமே சவுண்டு கேட்கலன்னா ஓப்பன். பார்த்திங்கன்னா 11, 13, 12 இந்த மாதிரி வேல்யூ வருதா, அப்போ இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இதை நம்ம திருப்பி மாட்டும் போதும் இதில் டெஃப்லான் சுற்றிக்கணும், லீக் ஆகாத மாதிரி. இந்த வீடியோ வந்து மெயினாக இந்த சோக் மெயின்டெனன்ஸ் தான். அது இந்த சோக் வந்து இப்படி அமுக்கி பார்க்கும்போது நல்லா ஃப்ரீயாக போகணும். இப்படி ஃப்ரீயாக போகல அப்படின்னா இதில் எதுவும் துரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா WD-40 வச்சு நல்லா க்ளீன் பண்ணி மாட்டினோன்னா நம்மளுக்கு இந்த சோக்கோட ஃபங்க்ஷன் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து கேஸ் கிட் ரிலேட்டடான மெக்கானிக்கல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைடில் கேஸ் கிட்டில் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னாலும் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம வீட்டில் வச்சு உங்கள் கேஸ் கிட்டில் உள்ள வேலையை வந்து பக்காவாக பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.